வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்த பத்தி ஆழமா பார்க்க போறோம். அது என்னன்னா, நம்ம இந்திய விவசாயிகளோட வாழ்க்கைய எப்படி மாத்துறது. அவங்க வெறும் பிழைப்புக்காக மட்டும் விவசாயம் பண்ணாம அதையே ஒரு லாபகரமான தொழிலா மாத்தி எப்படி வெற்றி அடையறதுன்னு ஒரு புது பிளான பத்தி தான் விளக்கமா பார்க்க போறோம். சரி, நம்மளோட இந்த கலந்துரையாடல்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பாப்போம். முதல்ல நம்ம சிறு விவசாயிகள் இப்போ என்ன மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதுக்கான தீர்வுகளா 3 வழிகளை பார்க்க போறோம். 1 திறன்மிக பயிர்கள், 2 கூட்டு சக்தி, 3 கழிவிலிருந்து செல்வம். கடைசியா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நவீன பண்ணைக்கான முழுமையான செயல்திட்டத்தை உருவாக்குவோம். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண்றதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை என்ன, அதோட ஆழம் என்னன்னு சரியா புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால முதல்ல நம்ம நாட்டுல லட்சக்கணக்கான சிறு விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் என்னென்ன போராட்டங்களை சந்திக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் லாபம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஆழமா அலசி ஆராயலாம். யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட 85% விவசாயிகள் ஏன் லாபம் சம்பாதிக்கவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இது நம்ம விவசாயத்துறையில இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையோட பிரதிபலிப்பு. இதுக்கு நாம கண்டிப்பா பதில் கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த நம்பரை பாருங்க, 92,000 கோடி ரூபாய். அடேங்கப்பா, இது ஏதோ பெரிய திட்டத்தோட பட்ஜெட்னு நினைச்சிடாதீங்க. இது ஒரு மிக பெரிய இழப்பு. ஒவ்வொரு வருஷமும் நம்ம விவசாயிகளுக்கு போய் சேர வேண்டிய பணம் அவங்களுக்கு கிடைக்காமலேயே போகுது. அப்போ இந்த பணம் எங்க போகுது? இதுதான் அந்த வலி மிகுந்த உண்மை. அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் அதை சரியா சேமிச்சு வைக்கவோ மார்க்கெட்டுக்கு கொண்டு போகவோ சரியான வசதிகள் இல்லாததால ஒவ்வொரு வருஷமும் வீணாகிற பழங்கள் மற்றும் காய்கறிகளோட மதிப்பு தான் இந்த மலைக்க வைக்கிற நம்பர். விவசாயிகளோட உழைப்பு வீணாகுது இல்லையா? இதுக்கு ஒரே ஒரு காரணம்னு சொல்லிட முடியாதுங்க. பல பிரச்சனைகள் ஒன்னா சேர்ந்துதான் விவசாயிகளோட லாபத்தை குறைக்குது. விதை, உரம்னு உள்ளீட்டு செலவுகள் ரொம்ப அதிகம். விளைஞ்ச பொருளை விற்க சரியான சந்தை இல்ல. இடைத்தரகர்கள் பாதி லாபத்தை எடுத்துக்கிறாங்க. சரியான நேரத்துல கடன் கிடைக்கிறது இல்ல. இதுக்கு மேல காலநிலை மாற்றம், அப்புறம் ரொம்ப சின்ன அளவுல இருக்கிற நிலம், இத்தனை சவால்களையும் தாண்டி தான் அவங்க லாபம் பார்க்க வேண்டியிருக்கு. சரி, பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இப்போ தீர்வுக்கான முதல் படி என்ன? அது விவசாயத்தோட ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்துல இருந்து தொடங்குது. அது என்னன்னா, நாம என்ன பயிர் பண்றோங்கிற முடிவுதான். இங்க பாருங்க, நம்ம பாரம்பரிய பயிர்களை மட்டும் நம்பி இல்லாம மார்க்கெட்ல நல்ல விலை போற அதிக லாபம் தரக்கூடிய பயிர்களை தேர்ந்தெடுத்தா என்ன ஆகும்னு. வாழைப்பழம், டிராகன் பழம், காளான் மாதிரியான பயிர்கள் ஒரு விவசாயியோட வருமானத்தையே தலைகீழா மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவ. இந்த டேபிள் அத ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு இந்த காளான் வளர்ப்பு எடுத்துக்கலாமே. இதுக்கு பெரிய நிலம்லாம் தேவையில்ல, முதலீடும் குறைவு. ஆனா வெறும் 20-25 நாள்லே அறுவடை பண்ணலாம். ஒரு சின்ன அளவுல தொடங்கினா கூட மாசம் 25,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் லாபம் பார்க்க முடியும். இது ஒரு சூப்பரான கூடுதல் வருமானம் இல்லையா? நல்ல பயிரை தேர்ந்தெடுத்தா மட்டும் போதுமா? அதை நல்ல விலைக்கு விற்கவும் வேணும் இல்லையா? அங்கதான் இந்த கூட்டு சக்திங்கிற விஷயம் உள்ள வருது. தனி மரம் தோப்பாகாதுன்னு சொல்வாங்க. அதே மாதிரி விவசாயிகள் தனித்தனியா போராடுறதை விட ஒன்னா சேர்ந்தா என்ன அற்புதம் நடக்கும்னு இப்ப பார்க்கலாம். FPO, அதாவது உழவர் உற்பத்தியாளர் அமைப்பு. இதோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். 100-200 விவசாயிகள் தனித்தனியா செயல்படுறதுக்கு பதிலா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கம்பெனி மாதிரி செயல்படுறது. இப்படி செய்யும்போது அவங்களோட பேரை பேசும் சக்தி பல மடங்கு அதிகமாகும். இதுல சேர்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன வித்தியாசம்னு பாருங்க. FPOவா ஒன்னா சேரும்போது விவசாயிகளுக்கு தேவையான உரம், விதையெல்லாம் மொத்த விலைக்கு, அதாவது கம்மி விலைக்கு கிடைக்கும். இடைத்தரகர்கள் இல்லாம நேரடியா பெரிய கம்பெனிகளுக்கு விற்கலாம். இதனால அவங்க பொருளுக்கு 15-30% வரைக்கும் அதிக விலை கிடைக்கும். லாபதானா உயரும். நம்மளோட 3வது வழி ஒரு பெரிய மன மாற்றத்தை கொண்டு வருது. விவசாயத்துல வர பேஸ்ட, அதாவது கழிவுகளை நாம குப்பையா பார்க்காம அதையே ஒரு புதிய வருமானம் தரக்கூடிய மூலப்பொருளா பார்க்க ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு வருஷமும் நம்ம நாட்டுல எவ்வளவு விவசாய கழிவுகள் உருவாகுது தெரியுமா? சுமார் 350 மில்லியன் டன்கள். நெல் வைக்கோல், மக்காச்சோள தட்டைன்னு இந்த மாதிரி கழிவுகளை நம்ம பெரும்பாலும் எரிச்சிடுறோம். ஆனா இந்த கழிவுக்குள்ள ஒரு பெரிய பொருளாதார வாய்ப்பு ஒழிஞ்சிட்டு இருக்கு. இந்த கழிவுகளை ஒரு வாய்ப்பா பார்த்தா என்ன ஆகும்? அதான் இங்க சொல்லியிருக்காங்க. 2050க்குள்ள இதை வச்சு நாம $2 ட்ரில்லியன் மதிப்புள்ள ஒரு புதிய பொருளாதாரத்தையே உருவாக்க முடியுமா? கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு புதுசா வேலை வாய்ப்பும் கிடைக்கும்.
பாருங்க, இது வெறும் குப்பை மேலாண்மை இல்ல, இது ஒரு புதிய பொருளாதார புரட்சி. ஆனா ஐடியா நல்லா இருந்தாலும் நடைமுறையில சில சவால்கள் இருக்கு. உதாரணத்துக்கு, மின் உற்பத்தி நிலையங்கள்ல விவசாய கழிவுகளை எரிபொருளா பயன்படுத்துற இந்த திட்டத்தை பாருங்க. இலக்கு 5%, ஆனா உண்மையில நடந்திருக்கிறது வெறும் 4%க்கும் குறைவுதான். இதுல விநியோக சங்கிலி, டெக்னாலஜின்னு பல தடைகள் இருக்குன்னு தெரியுது. சரி, இப்போ நாம தனித்தனியா பார்த்த இந்த 3 வழிகளையும் எப்படி ஒன்னா சேர்க்கிறது? திறன்மிகு பயிர்கள், கூட்டு சக்தி, கழிவிலிருந்து செல்வம், இது 3ஐயும் எப்படி ஒரு முழுமையான வெற்றிகரமான செயல் திட்டமா மாத்துறது? இதுதாங்க அந்த வெற்றிக்கான ஃபார்முலா. 3 படிகள் தான். ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப முக்கியம். முதல்ல அதிக லாபம் தரக்கூடிய சரியான பயிரை தேர்ந்தெடுக்கணும். 2வது, சந்தையில நல்ல விலைக்கு விற்க ஒரு FPOல சேரணும். 3வது, விவசாய கழிவுகளை குப்பையா பார்க்காம அது ஒரு வருமானமா மாத்தணும். இந்த 3 ஒன்னா சேரும்போது லாபகரமான விவசாயம் நிச்சயம் சாத்தியம்தான். அப்போ ஒரு விஷயம் நல்லா புரியுது. விவசாயத்தோட எதிர்காலம்ங்கிறது நம்ம கிட்ட எவ்ளோ பெரிய நிலம் இருக்குங்கிறத பொறுத்ததில்ல, நாம எவ்ளோ ஸ்மார்ட்டா யோசிக்கிறோம், சரியான உத்திகளை பயன்படுத்துறோங்கிறத பொறுத்து தான் இருக்கு இல்லையா? திறன்மிகு பயிர்கள், கூட்டு சக்தி, சுழற்சி பொருளாதாரம், இந்த 3ஐயும் சரியா இணைச்சா நம்ம சிறு விவசாயிகள் வெறும் பிழைப்பிலிருந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு பயணிக்க முடியும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் மற்றும் கூல் வைப்ரன்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் அற்புதமான விவசாய தகவல்களுடன் அடுத்த வீடியோல சந்திப்போம். பசுமையான கனவுகள் செழிக்கட்டும், நல்ல அதிர்வுகள் பரவட்டும்.